ஹலோ. ஸோ வீடியோவில் நான் ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு என்ன வீடியோ ப்ளஸ் ஆப்வியஸாக டைட்டில் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு. ஆமாம், இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்க 3 பேரையும் வச்சு செய்ய போகிறோம். இல்லை போயிட்டாங்களா? ஐயோ கூச்சமாக இருக்குது, எல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க, நான் இங்கே கேமரா பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, ஆமாம், இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் ப்ராங்க் பண்ண போகிறோம். அதுவும் ஒருத்தருக்கும் ஒரு விதமாக யோசித்து வச்சுருக்கேன். எல்லாரும் என்ன விஷயத்த பண்ணால் அவங்களுக்கு பயங்கரமாக காண்டாகும், பயங்கரமாக கடுப்பாகுமோ அந்த மாதிரி விஷயங்களில் தான் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முதல் விஷயம் வந்து இந்த ஆடு தான். இந்த ஆடை தான் போய் முதல்ல வெட்ட போகிறோம். அவளுக்கு வந்து எப்போவுமே செம்ம இரிட்டேட் ஆகும், செம்மையாக கோவம் வரும் நான் இந்த ஒரு விஷயம் பண்ணால். எனக்கு வந்து அம்மா கூட அவ்வளோ அட்வைஸ் பண்ணதில்லை, ஆனால் இவ்வளோ என்கிட்ட உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பா, இந்த இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு. ஆல்ரெடி வந்து ஒரு பிட்டு போட்டு வச்சுட்டேன். எனிதிங் இம்பார்ட்டன்ட்னு கேட்டால் ஆமாம் ஒரு பிரச்சனை சொல்கிறேன் அப்படின்னு. என்னாச்சு சொல்லு? சொல்கிறேன் பைத்தியம். மை ஆங்ஸைட்டி வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் இன் தீஸ் கண்டிஷன்ஸ் சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு. ஆல்ரெடி ஒரு பக்கம் காண்டில் தான் இருக்கா. இந்த டைமில் போய் நம்ம கரெக்டாக போயிட்டு அவளை வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். என்னான்னு வந்து என்னோடய பார்ட்னர் இன் கிரைம் இன்னொருத்தவங்க இருக்காங்க, ஸ்ரீநிதி, உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ரெண்டு. அவளும் நானும் தான் பண்ண போகிறோம். ஏன் அவள் கூட பண்ண போகிறேன், ஹரி சுதன் ஏன் வரலன்றதை நான் வந்து அந்த ப்ராங்க் என்னன்னு சொல்லும் போது சொல்கிறேன். பாவம் அந்த குழந்தை அழுவாமல் இருந்தால் சரி. எப்போ பாரு ஏதாவது லூஸ் மாதிரி அவளை என்ன வெறுப்பேற்றணுமோ அதை கரெக்டாக பிடிச்சி வெறுப்பேற்றுவான். அவ்வளோ வந்துட்டு அது கரெக்டாக ரியாக்ட் பண்ணுவான். சரி பார்ப்போம் இன்னைக்கு ஏன் வரல மாட்டேன் இல்லையான்னு. என்ன பண்ண போகிறோம் தெரியும்ல? தெரியும், ஐடியா கொடுத்ததே நான் தான். அப்போ சொல்லு. இல்லை, பேசிக்லி பாலாஜி வந்து ஒரு யாரோ ஸ்கேம்ஸ்டர் கிட்ட ஏமாந்துட்ட மாதிரியும் அபி கிட்ட வந்துட்டு நான் அதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். அபி கிட்ட சொன்னா திட்டுவாங்க. கரெக்ட், என்கிட்ட வந்து சொல்லிட்டேன். அதை நான் வந்து என்னால தாங்க முடியாம நான் வந்து அதை அபி கிட்ட போய் சொல்றேன். அதை அவ பிராங்க் ஆரா. ஏன் உங்ககிட்ட வந்து சொல்றேன்ற ரீசனை சொல்லு. ஏன்னா நான் ஒரு அதாவது என்ன விஷயம்னா, என் காசெல்லாம் வந்து பறி போயிடுச்சு. அந்த ஸ்கேம் ஆனதுனால என் காசு ஃபுல்லாக அக்கௌண்ட்டில் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து சுத்தமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டே மறைக்கணுன்றதுக்காக ஸ்ரீகிட்ட வந்து காசு கேட்டு அந்த மாதத்தை ஓட்டிட்டு அப்படியே இதை வந்து மறைச்சிடலாம் யாருக்கும் தெரியாமன்ற மாதிரி ஒரு யோசிச்சிருக்கா. ஏன் ஸ்ரீ, ஏன் ஹரி சுதன் இல்லாமல் ஏன் ஸ்ரீன்னு சொன்னீங்கன்னா, எங்கள் கேங்குக்கே வந்து யாருக்கிட்டையும் காசெல்லாம் அவ்வளோ காசுலாம் இருக்காது. ஸ்ரீ தான் வந்து லட்சாதிபதி. ஆனால் கொஞ்சம் ஸ்ரீன்னு சொன்னால் கொஞ்சம் நம்பிக்கை தன்மையாக இருக்குன்றதுனால தான் ஸ்ரீன்னு சொல்ல போகிறோம். அவருக்கு பேசிக்காக அதுதான் பெரிய பயம். இவன் காசை எப்படி செலவு பண்ணுவான், எதுலையாவது ஏமாந்து கொஞ்சம் லூஸு, அதனால யாராவது ஏதாவது உதவின்னு வந்து கேட்டால் என்னன்னு, ஐ மீன் ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை, இவர் என்னன்னு கூட கேட்காம ஹெல்ப் பண்ணிவிடுவார். அதனால கொஞ்சம் அவளுக்கு பயம். நல்லவனாக இருந்தால் ஏமானிடுறாங்க, என்ன பண்ணுறது, காலம் அப்படி கெட்டு போயிருக்குது. சரி வாங்க போய் பண்ணலாம், ஏமாத்தலாம். Much later. ஓகே, நான் இது வரைக்கும் போட்டு நான் இப்போ கால். பாலாஜி ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்கான். அகைனா நான் எப்போ சம்பவம் பண்ணேன்? இல்லை, நீ நிறைய பண்ணியிருக்க, அதனால இது அகைன் பண்ணு. ஹலோ ஹலோ, அண்ணாடி வராரா சொல்லிட்டாங்கடா. ஏன் அவன் செம்ம டென்ஷனா இருக்கானா, ஒர்க்கர் முடியலையானோ, சாப்பிட மேல பார்த்துக்கலாம், செம்ம டென்ஷன் இருக்கானா. அவன் ஸோ பைக்கியோ கூட மூடிலடா, பேங்க் ஆகும் வேலைக்கு ஆகாது, டென்ஷன் ஆகும், டென்ஷன் அதே ஒர்க் பண்ண பிடிக்கல, டென்ஷன் இருப்பாங்க. சாதம் பண்ணிருப்பானா. டேய் ஸ்ரீ வேற மெசேஜ் அனுப்பிச்சாடா. டேய் அவன் கால் பண்றாடா. யாரு? ஸ்ரீ மெசேஜ் அனுப்பிச்சிட்டாடா அவளுக்கு. கிட்ட போறாடா. வெய் ஸ்ரீ சப்போர்ட் வாங்க போறோம்னு நினைக்கிறேன். டேய் இவன் என்னடா வேலை டென்ஷன்ல வேற இருக்கானா அவன். என்ன பண்ணலாம்? போய் என்னடா அதுன்னு பார்க்கலாம். அதான் நீ இவ்வளோ பிளான் பண்ணிட்டல. செம்ம டென்ஷன்ல இருக்கான்றாங்களே. போற வழியில ஃபோன் பண்றாளான்னு பாப்போம். போ. I have been in that situation. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் யாரா பிராங்க் பண்ணா மண்டையே போட்டு அடிக்கணும் போல. ஹலோ பேபி, பிஸியா இருக்கியா? It was very hectic. பயமா கேள்வி கேட்டுட்டு இருந்தா. அந்த டைம்ல நான் திருப்பி ஃபோன் எடுக்க முடியல. now I am free only. say முடிஞ்சிருச்சா ஆபீஸ்? இல்ல நீ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன்னா நான் அப்புறமா பேசுறேன். I don't want to disturb you and stress you again. It's okay. பயப்பறியா குமார்? stressed only, but then please baby please. ஒன்னும் இல்ல, இந்த பாலாஜி ஏதோ லூஸ் மாதிரி திருப்பி பண்ணி வச்சிருக்கான். ஐ டோன்ட் நோ உனக்கு ஏதாவது சொன்னானா, ஏன்னா என்கிட்ட தான் வந்து சொன்னான். ஆனா எனக்கு உன்கிட்ட சொன்னானா இல்ல எவ்வளவு உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியல.
லூஸ் யாருக்கும் ஸ்கேம்ல மாட்டி வச்சிருக்கான். இவர் தான் பெரிய அப்படியே பாரி வல்லல் பரம்பரையாச்சு. யாரோ வந்து சேரிட்டி ஏதோ கேட்டிருக்காங்க, அதுக்கு டொனேட் பண்றதுக்காக ஐயா போய் கார்டு டீடைல்ஸ் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் 10,000 அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ல இருந்து காசு போயிட்டே இருந்திருக்கு எனக்கு ஃபுல்லா. He actually called me to ask if I can lend him money. அதுவும் the amount he asked was pretty huge. எங்கேயுமே அவ்வளோலாம் இருக்காது. He asked me for 1 lakh. யாராவது போய் கார்டு டீடைல்ஸ் சொல்லுவாங்களா பேபி? அவன் அது ஏதோ லெஜிட் வெப்சைட்னு சொல்லி he has put his details and all. அது வந்து அந்த இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்கேம் நடக்குதுல, திடீர்னு ஏதோ கால் பண்ணி வந்து பேக்கேஜ் வந்திருக்கு அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய இப்போ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த நாய் யார்கிட்ட போய் ஏமாந்துச்சுன்னு தெரியல. அண்ட் எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பேபி. அங்க வரலாமா இப்போ? எங்க? நாங்க இங்க சைதாப்பேட்ல தான் இருக்கோம். எங்க வரலாமா? ஏன் பேபி நீ முழுங்கி பேசுற? உன்ன சைடுல ஏதாவது சொல்றானா? அவன் he hasn't spoken. ஒழுங்காவே அவன் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான் பேபி. அதான் I thought உங்க வீட்டுக்கு வரலாம், உங்ககிட்ட பேச சொல்லலாம்னு. சரி வாங்க. சரி ஓகே சீக்கிரம் வாங்க. இந்த கருணாஸ் மாதிரி பேசிட்டு ஸ்ரீ. கருணாஸா? என்ன லவ் பண்றா? சிச்சி உங்களை லவ் பண்றானா? ஓகே அங்க போய் பாப்போம். போலாம் போ. சொல்ல ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்ணு. அங்க போய் கேமரா செட் பண்ண முடியல, போய் உட்காந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ இந்த ஸ்ரீ சனியம் கொஞ்சம் கூட கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்குது. கேமரா செட் பண்ண தானே எல்லாம் பேசி எடுக்க முடியும். அவ போய் ஆரம்பிச்சிட்டா எடுத்தோடனே. I have like ஒரு deposit break பண்ணி I had to give my dad for a two-wheeler. இல்ல ஒரு ஆப்ஷனே இல்லை. நான் செயின் தரேன், நாளைக்கு போய் வைக்கலாம். But you can't keep doing this all the time, no? I have no comments, okay? Already I'm so depressed and stressed. இவன்கிட்ட நான் எதுவுமே பேசவே விரும்பல. பட் அவன் அதுலேருந்து வெளியே எடுத்துட்டு வரணும்னா we have to plan something. சரி பாத்ரூம் சேர்ந்து வா. தனியாக கண்டு அழு சாவு. உருப்படியாக ஒரு காரியம் பண்ணா ஸ்ரீ. ரெஸ்ட் ரூம் வருதுன்னு அவையே கூப்பிட்டு போயிட்டா. நான் இங்கே எங்கன்னா கேமரா செட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா. சரி பார்ப்போம். இது வந்து இப்போது கொஞ்சம் பாவமாக நடிக்கணும், அதுதான் கஷ்டம். பார்த்துக்கலாம். என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். இது அது இல்ல. மாரியோ செம்மையா இருக்கு. இதே வேலைப்பா இவனுக்கு அப்பப்ப வரான். எதெல்லாம் புதுசா இருக்கோ சுட்டுட்டு ஓடிடுறான். என்ன பண்ண நானு? ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆபரேஷன் சொல்லி நீ வெரிஃபை பண்ணாமே எல்லாருக்கும் பண்ண பெரிய பாரி வள்ளல் பக்கத்து வீடா நீ? எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம எல்லாம் முன்னுக்கு வர்றதுக்கு. நம்ம என்ன அப்படியே வெல் ஆஃப் ஃபேமிலியா நம்ம எல்லாம் ஒரு நாள் செத்து பொழைக்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல யாரோ தெரிஞ்சவங்க மூலமா வர சோர்சஸே அவ்வளவு வெரிஃபை பண்ணுவாங்க. அனுப்புற 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்குன்னா வெரிஃபை. எதுக்கு நீ கார்ட் டீடைல்ஸ் படிக்காதவங்களுக்கு கூட தெரியும் கார்ட் டீடைல்ஸ்ல கண்ட வெப்சைட்ல கொடுக்க கூடாதுன்னு. ஏதாவது நம்ம சொன்னோம்னா அப்புறம் நம்ம வைபக் எடுக்கிறேன், நான் வந்து காசு விஷயத்துல எனக்கு அட்வைஸ் பண்ணாதேன்னு எனக்கு ஸ்ட்ரெயிட்டா உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தேன். எனக்கு சம்பந்தமே இல்லப்பா, என்கிட்ட அவ்வளவு காசும் இல்லப்பா. ஒன்றும் பண்ண முடியாது. கூட போற பாவத்துக்கு 1 லட்சத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டாரு. செயின் நம்ம மேல வந்து தர எடுத்துட்டு போய் வச்சுக்கோல. கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிற நீ. உனக்கு மட்டும் என்ன எங்க ஏதாவது முளைக்குதா காசு? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை பேபி. அம்மா கிட்ட சொல்லாத. அவங்களுக்கு தான் அம்மாக்கு தான் காசு தரணும் போல இருக்கு. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண பார்ப்போம்.
எவ்வளோ தரணும் அம்மாக்கு? மாசம் மாசம் எவ்வளவு அனுப்புற அதை சொல்லு. சேவிங்ஸ் அனுப்புறது எவ்வளோ அனுப்பணும் சொல்லு. வீடியோ எடுக்கிறதுக்குலாம் காசே இல்லை. இப்போ பெங்களூர் வர போறாங்க. காசு இல்லாம இது நீ வந்து கையில ₹1 இல்லாம ஒருத்தவங்களுக்கு வந்து சரி ஹெல்ப் பண்ணி கேட்டா நீ பண்ண மாட்டியா? இந்த மில்லா மாதிரி அப்படியே இருந்துச்சு. அது நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து லிங்க் அனுப்பிச்சாங்க. சரிடா, யார் வேணாதான்டா அனுப்புவாங்க. ஏன்னா உலகத்துல எப்படிடா ஸ்கேம் நடக்குது? காசு மூலியமா தான் நடக்குது. இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இதுன்னு சொல்லி ஏமாத்துவாங்களா? ஏமாத்த மாட்டாங்க. இப்ப என்ன நடந்தது? கடவுளே, படிக்காதவங்களுக்கு கூட இப்ப எல்லாம் அறிவு இருக்கு. இந்த கார்டு மேல இருக்க நம்பரை சொல்லாதீங்க. எவ்வளவு அவேர்னஸ் குடுக்குறாங்க. வெப்சைட்ல பேமெண்ட் கேட்வே எது? அவ்வளவு அசால்ட் இல்ல? சும்மா நீங்க அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் முதல்ல புடுங்கி வைங்க. ஓவரா ஒழுங்கா நமக்கு 1000 பிரச்சனைனா இந்த நாயை நினைச்சு உட்காந்து ஃபீல் பண்றதே இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும். காசு விஷயத்துல நீ ரொம்ப வீக்கு. நீ யார் அப்படியே வந்து கேட்டாலும் அப்படியே இது பண்ணுவ. உன்ட்டு நாங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மனுஷன்னா அறிவு வேணாம். மாடுக்கு கூட ஒரு வாட்டி சூடு வச்சா அடுத்த வாட்டி தெரியும். பட் அதுக்குன்னு எல்லாரும் உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்மளால போய் ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்படிலாம் இருந்தா வேர்ல்ட்ல பாவர்ட்டி இருக்காது, ஹங்கர் இருக்காது, எதுவும் இருக்காது. எல்லாம் பார்த்துதான் பண்ணணும். சரி அழுவாத, கண்ணன் தண்ணி வருது. இல்ல எனக்கு ஒண்ணு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுற அந்த எடிட்டிங் ஒரு நாள் முழுசா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கல. ஈஸியாவா வருது உனக்கு? நாங்களாம் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கோம். இதுல யாராவது வந்து காசு சேர்த்து வை, அனாவசியமா பண்ணாங்கன்னா உங்க வைபுக்கு எடுக்கிறேன். அடுப்படு கடவுள் வந்து எதுவுமே வந்து ஒரு ரீசன் இல்லாம பண்ண மாட்டாரு. இதெல்லாம் காசே இல்லாம ஒரு மாசம் அப்போ தெரியும் அதோட அருமை உனக்கு. காசுலாம் மேட்ரே கிடையாது. ஏமாத்துறது தான் கடுப்பாகுது. காசுலாம் மேட்ரே இல்லை. காசு மேட்ரே இல்லை. ₹1,00,000 போ, எப்படியாச்சும் எடுத்துக்கோ. ஒரு விஷயத்த மதிக்க தெரிஞ்சாதான் அதுவும் உன்கிட்ட வரும். இந்த மாதிரி அல்பமா போவாது இது பண்ணதெல்லாம். கொஞ்சமாவது அது வருத்தம் இருக்கா பாரு. அந்த பொம்மை என்ன கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. அந்த பொம்மை என்ன அந்த குழந்தைக்கு போய் கொடுத்துட்டு வரேன் பார்த்துட்டு. மட்டும் சொல்லாத பாலாஜி. நான் அம்மாக்கு பிராங்க் தான். அம்மா கிட்ட சொல்லாத. அம்மாக்கு அப்பாக்கெல்லாம் பண்ணணும் அடுத்தடுத்து. எப்படி ஸ்ரீ வந்து உங்ககிட்ட சொன்னா நம்பிட்ட பத்தியா? இதே சுதானரில சொல்லியிருந்தா நம்பிருப்பியா? ஸ்ரீ சொன்னதால மட்டும்தான் நான் நம்பினேன். அதனாலதான் ஸ்ரீயை யூஸ் பண்ணு இந்த வீடியோக்கு. பாலாஜி நான் எப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன் தெரியுமா? ஆல்ரெடி மனோஜ் கிட்ட போய் கேளு, இந்த மாதிரி ஆயிடுச்சா, நான் கீழே பேசி அமுச்சு விடுறேன், அங்கிள் ஆண்டி எல்லாம் கேட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு வந்தேன். நீ எனக்கு எப்பவே வந்து இந்த மாதிரி தாய் கேள்வி மாதிரி அட்வைஸ் பண்ணே இருப்ப. காசு சேர்த்து பொறுப்பே இல்லை. சரிதான் உனக்கு இந்த மாதிரி யோசிச்சது. இப்போ வந்து எல்லாரையும் இரிட்டேட் பண்ணி பிராங்க் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா கிட்ட பண்ணி அந்த பிராங்க. அம்மாக்கு வேற பிராங்க் இதை விட பெரிய சம்பவம் அது. இல்ல இதே அங்க பண்ண என்ன நடக்குதுன்னு பாரு. ஐயோ அந்த மேல எல்லாம் பறக்கும். சரி உண்மை இல்லைல்ல. அதாவது மக்களே இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம எது சொன்னால் டக்குன்னு நம்புவோமோ அதை யூஸ் பண்ணிட்டு இப்போலாம் நிறைய ஸ்கேம் நடக்குது. இப்போ கூட A2Dயில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அது எப்படிலாம் வந்து இந்த மாதிரி நம்ப வச்சு ஏமாத்துற மாதிரி ஒரு. இல்லை நான் ஏன் இதை நம்பினேன்னா இவன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தான் இவன். நான் வீக்கு தான். அது எப்படி வீக்கு? ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அது எப்படி வீக்கு? ஹெல்ப் பண்ணுறதுக்கு முட்டாள்தனமா இருக்கக்கூடாது. ஏன் நாங்களாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது இல்லையா? இல்லை இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில். யாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க. ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அது வந்து லெஜிட்டான்னு சொல்லிட்டு கால் பண்ணி செக் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வருது. குழந்தைக்கு ஆப்ரேஷனு கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா? ஆனால் அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு 6 மாதமாக அதே மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு எனக்கு.
எது வந்தாலும் ஒன்று நேரில் பார்த்து டொனேட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நேரில் போய் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் பண்ணி 100% உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டுமே பண்ணுங்கள். சரி, அடுத்து அம்மாவை போய் நீ எல்லாம் அவேர்னஸ் வீடியோ போடுற பத்தியா? அதுதான் வந்து இல்லை புரியல, ஏன் நான் போடக்கூடாது? நீயே ஒரு முட்டை பீஸ் வீடியோ போடுற. முடிஞ்சிச்சு போ, பிராங்க் முடிஞ்சிச்சு, கிளம்பு. நீ வந்தாலே எதாவது திருடிட்டு போவிய. உன்னை என்ன தவிர யாராலையும் புரிஞ்சுக்க முடியுமா சொல்லு? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சரி சரி, அயன்மேன் மட்டும் கொடு, அயன்மேன் மட்டும் கொடு. அண்ணா பிராங்க்குக்கு நீ தான் எனக்கு காசு கொடுக்கணும். என்ன அடி வாங்கினது நானே, கோப்பம் எனக்கு. மென்டல் டார்ச்சர் எப்படி தெரியுமா இறங்கி வந்தேன். ஏன் ஸ்ரீ எவ்வளவு நேரமா உட்கார்ந்துருந்தேன் தெரியுமா பேபி? காலிங் யூ நோ. ஏன் ஸ்ரீ இப்படி பண்ற? ஏய் இங்க பாரு, நான் பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன். ஆமா அப்படிதான் இருக்கேன். பாரு என் ஷூ போய். முதல் தடவை உண்மை பேசியிருக்கேன் ஸ்ரீ. நான் இங்க உங்க வீடியோக்காக கஷ்டப்பட்டதுக்கு என்னோட சன்மானமா நான் இந்த கிச்சன் எடுத்துக்கிறேன். ஏய் அவளும் மட்டும் கொடுக்குற? நீ தானே எங்களுக்கு தரணும். அவளுக்கு ஏன் எடுத்து கொடுக்குற? அவளுக்கு தருவேன், நீ வெளியே போட்டு தரவே முடியாது. ஓகே, வெற்றிகரமாக அப்படியே ப்ராங்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து யாரை பண்ண போகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராங்க் பண்ண போகிறேன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமா இருக்கலாம். மணி வந்து 12:30 ஆகுது. இந்த டைம் தான் கரெக்டான டைமுமே நான் பண்ண போகிறேன் ப்ராங்க்குக்கு. என் அம்மா எப்படின்னா எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கும், உன்னை நினச்சி தான் எனக்கு பயம், உன்னை நினச்சி தான் எனக்கு பயம்னு. ஸோ அதே மாதிரி என்னை வச்சே பயப்பட வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, அந்த மாதிரி எதனா சொல்லி அதனால் இந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகிடுச்சின்ற மாதிரி சொல்ல போகிறேன். பட் ரியாலிட்டி என்னென்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா தான். டிப்ரெஸ்டாக இருந்தால் இல்லை சோகமாக இருந்தால் அதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சும்மா அதெல்லாம் ஒரு மித்து. இவ்வளோ நல்லா நம்ம வந்து அப்படியே நம்பிட்டு வரோம். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பார்த்து அதோட அப்படியே விட்டுறது நல்லது. இந்த ப்ராங்க் பண்ணலாமா வேணாமான்னு ரொம்ப யோசித்தேன். இது தப்பாக இருக்கே அப்படின்னு. கான்செப்ட் படி என்னன்னா, ஒரு அம்மா வந்து பையன் இப்படி பண்ணும்போது என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றது தான். விஐபி படத்தில் கூட பார்த்துருக்கோம், ஒரு அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. நம்ம மாதாஜி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு இது யோசித்தேன். வி நெவர் என்டர்டெயின் ஆர் வி நெவர் என்கரேஜ் யூஸிங் எனி கைண்ட் ஆஃப் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ். நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், அது வந்து தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ப்ராங்க் என்னன்னா, அம்மா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அம்மா வந்து எப்போவுமே ஷார்ப்பாக 10 மணி ஆனால் 9 மணி ஆனாலே போய் பெட்டில் படுத்துட்டு உருள ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் பயங்கர டீப் ஸ்லீப்பில் இருப்பாங்க. என்ன பிரச்சனைனா, இதில் அப்பா வந்து ரொம்ப லேட்டாக தூங்குற ஆள். அப்பா வந்து எல்லாம் வெளியில் இருக்கா, நம்ம புல்லிங் ஹவுஸ்க்குலாம் சாப்பாடு போட்டு ஒரு 12 o'clock மேலே தான் அவர் தூங்க ஆரம்பிப்பார். அதனால தான் இந்த ப்ராங்க் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. திடீர்னு எழுந்து வந்து அவங்களுக்கு என்ன முழிப்பு வந்துடுச்சா இல்லை என்னன்னு தெரில, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக எழுந்து வருவாங்க. அந்த கரெக்டாக அந்த ஒரு டைமில் தான் இப்போது இது பண்ண போகிறேன். நம்ம பால்கனியில் போயிட்டு திருட்டுத்தனமாக வந்து நான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். இதில் எதனா உலர் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. செம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கேன். அப்படியே விட்டால் எப்படா தூங்குவேன் இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இவ்வளோ லேட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி ரியாக்ஷன் இருக்குது நம்ம மாதாஜிக்கிட்டேருந்து பார்ப்போம். Where are you? Do you want? Don't waste your time. மாட்டிக்கிட்டாண்டா 2 காருக்குள்ள.